வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கும் மிகப்பெரிய ஜாம்பவான்களான இயக்குனர்களும் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ சார் அண்ணன் இருக்கும் லெனின் சாருக்கும் என்னோடய இயக்குனரான வினோத் சார் எல்லாருக்கும் என்னோடய வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் என்னோடய வணக்கத்தை உங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய வணக்கத்தை உங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். 2-3 படம் பண்ணியிருக்கேன். பட் என்னை மேடையில் அழைச்சி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் கூப்பிட்டது இந்த படம் தான். ஸோ அதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நர்வஸாக இருக்குன்னு அதெல்லாம் தப்பாக பேசினா தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ப்ரெஸ்காரன் நீங்கள் தான் வந்துட்டு சின்ன சின்ன கலைஞர் நாங்கள்லாம். ஸோ எங்களை அடுத்த லெவலுக்கு நிஜமாகவே நீங்கள் தான் எங்களை கூட்டிகிட்டு போகணும். அஃப்கோர்ஸ் எங்கள் எல்லாரோட ஹார்ட் ஒர்க், இட்ஸ் அ டீம் எஃபர்ட். எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது தான், உருவாக்கினது தான் ஒரு படம். ஸோ நீங்கள் எல்லோரும் தான் சேர்ந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அடுத்த லெவலான வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ உங்கள் எல்லார்கிட்டேருந்தும் நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அ லாட். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கமுங்க. நீங்கள் எல்லோரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ரெட் லேபிள் டீ குடிச்சிருப்பீங்க. அது ஒரு சுறுசுறுப்புக்காக கொடுக்குறது. அது வந்து இந்திய அளவில் ஃபேமஸான ஒரு டீ. அதே போல் தமிழ் திரையுலகில் ஒரு ஃபேமஸ் ஆகும் திரைப்படம் தான் இந்த ரெட் லேபிள். நிச்சயமாக இது ஒரு மாபெரும் வெற்றி படம். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. இந்த ட்ரெய்லரும் இந்த சாங்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த 2 மணி நேரம் இந்த திரைப்படம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பேசுகிறவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த படத்தில் நாங்கள் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக கிடையாது. நான் ஷூட்டிங்கில் பார்த்தா எல்லாம் ஜாலியாக தான் ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஹார்டாகலாம் அப்படியெல்லாம் ஸ்ட்ரெயினெல்லாம் பண்ணல. ரொம்ப ஜாலியாக இருந்தது. இவர் டைரக்டரை பற்றி சொல்ல வேண்டாம். எனக்கு இவர் ஆர்வி உதயகுமாரோடைய உதவியாளராக இருக்கிற காலத்துலேருந்தே தெரியும். இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை கூப்பிடும் பொழுது எனக்கு வந்து இந்த படம் ஷூட்டிங் போனோமே யாரெல்லாம் இருந்தாங்க, ஹீரோயின் யார், ஹீரோ யார் ஞாபகப்படுத்தினா ஹீரோ ஞாபகம் வந்தார், ஹீரோயின் எப்பவுமே ஹீரோ ஹீரோயின் ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க. அப்புறம் டைரக்டர் முகம் தெரியுது ஆர்வி உதயகுமார். மற்றபடி பின்னாடி இருக்கிற டெக்னீஷியன் எல்லாம் பேர்கள் தெரியும், முகங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் சினிமா என்பது ஆரம்பித்த காலத்திலிருந்து ஒரு சினிமா தயாரிப்பு என்பது அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு அனுபவம். ஒரு படத்தை இயக்கும் இயக்குனருக்கு அது ஒரு அனுபவம். அந்த படத்தில் வேலை செய்கிற டெக்னீஷியனுக்கு ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு அனுபவம். இந்த அனுபவங்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து தான் ஒரு திரைப்படமே வெளியே வருது. அதை யாரை நம்பி? நிச்சயமாக ரசிக பெருமக்களை நம்பி. ஒவ்வொரு ரசிகனும் ஒவ்வொரு ஹீரோக்கள் நடித்த படங்களை பார்த்துட்டே இருப்பான். அவருக்கு ஒவ்வொரு அனுபவம். அந்த அனுபவங்களில் நான் பார்த்ததுலேயே இந்த அனுபவம் தான் என் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறத சிறந்த படம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சிறந்த படத்தை நிச்சயமாக நம்முடைய இயக்குனர் வந்து கொடுத்துருப்பாரு. வரும்பொழுதே திரைத்துறைக்கு வரும்பொழுதே ஒரு தயாரிப்பாளராகவும் ஹீரோவும் வந்த முதல் ஆள் இவர் தான், லெனின் தான். ஆக என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தம்பி சொன்ன மாதிரி ஏன் 4-6 மணிக்கு ஆரம்பிக்க சொன்னேன். நான் கொஞ்சம் ஜோதிடமெல்லாம் படித்ததுனால தான் சொன்னேன். வேறு அவங்க வந்து 3:30 முதல்ல டைம் சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து உகந்த கலைத்துறைக்கு உகந்த நேரம் அல்ல. ஒவ்வொரு நிமிடமும் நல்ல நேரம்னு சொல்லுவாங்க, அது எல்லாருக்கும் அமையாது. இந்த கலைத்துறைக்குன்னு ஒரு நேரங்காலம்லாம் இருக்குது. ஸோ இன்று வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர தினம். 4லேருந்து 5 மணி வரைக்கும், 4-6லேருந்து 5-6 மணி வரைக்கும் சனி ஓரை. எப்பவுமே தொழில்காரகன் அப்படின்னா அது எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில்காரன் அப்படின்னு சொல்கிறவர் தான் தொழிலை உத்வேகப்படுத்துறது, ஒரு தொழிலை இம்ப்ரூவ் பண்ணி விடுறதே சனி பகவான் தான். அந்த சனி பகவானும் சுக்கிரன் என்பவர் கலைத்துறைக்கு ஆதிக்கம். கலைத்துறைக்கு ரொம்ப முக்கியமான சுக்கிரன். இப்போ இத்தனை பேர் திரைத்துறையில் இருக்கிறோம்னா நீங்கள் உங்கள் கட்டத்தை எடுத்து பாருங்கள். சுக்கிரனும் புதனும் கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் இருந்தால் தான் இந்த துறைக்கே வர முடியும். கலைத்துறையை நான் சினிமா மட்டும் சொல்ல, எல்லாமே ஓவியம், ஒரு சமையல் வேலை, எல்லாமே கலைகள் தான். இந்த மாதிரி கலைத்துறையை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப உகந்தது சுக்கிரன். அந்த சுக்கிர தினத்தில் சனி ஓரையில் இந்த பூஜையை ஆரம்பிங்க. ஒரு நல்ல நாளை ஆரம்பிங்க. இந்த திரைப்படம் வர்ற படங்களிலேயே மிகச்சிறந்த படமாக, ஒரு வெற்றி படமாக நிச்சயமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. அண்ட் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு வினோத்
and Lenin sir for this opportunity. And நான் வந்து சொல்லணும், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டில் தமிழில் ஒரு லான்ச் கிடைக்கும்போது இவ்வளோ நல்ல ஒரு டீம் கூட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து வினோத் வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வைக்கணும். ஹீ இஸ் அன் அப்கமிங் talented director and the best human being I have seen film industry. அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள். ஏன்னா வந்து அவர் ஒரு ஏதாவது பிடிக்கலன்னா கூட அவர் வந்து நம்ம ஹர்ட் பண்ணாமல் அது கரெக்டாக இப்போ வந்து ஆர்டிஸ்ட் வந்து கிரிட்டிசிசம் இல்லை சஜஷன் சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லலைன்னா நம்ம கான்ஃபிடென்ஸ் அது வந்து அஃபெக்ட் ஆகிடும். பட் இவர் சொல்கிற விதம் வந்து நமக்கும் வந்து இவரோட பேஷன் பார்த்து, இவரோட ஃபிலிம் மேலே இருக்கிற பேஷன் வந்து பார்த்து நமக்கும் வந்து வில் பி ஃபோர்ஸ் டு கிவ் அவர் பெஸ்ட், வில் பி மோட்டிவேட்டட் டு கிவ் அவர் பெஸ்ட். ஒரு மூவி வந்து சின்ன வி ஹாவ் அவர் ஓன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸோட எல்லாமே சின்ன மூவி தான். பட் இவரோட பேஷன், டைரக்டரோட பேஷன் அண்ட் த ப்ரொடக்ஷன், லெனின் சாரோட அந்த பேஷன், ஹீ இஸ் அன் என்சைக்ளோபீடியா இன் மூவிஸ். ஸோ அவரோட பேஷன் வந்து பார்க்கும்போது வீல் ஆல்சோ பி என்கரேஜ் அண்ட் மோட்டிவேட்டட் டு கிவ் அவர் பெஸ்ட். அண்ட் லெனின் சாரை பற்றி சொல்லணும்னா, நான் ஆஸ் அ லைக் ஆங்கர் சொன்ன மாதிரி ஐவ் டன் அரௌண்ட் 30 to 35 மூவிஸ். ஆனால் இந்த மாதிரி ப்ராம்ப்டான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணது இல்லை. தே ஒன்ட் ஸ்ட்ரெஸ் யூ அட் ஆல். அவர் வந்து ரொம்ப கூலாக நைஸாக they'll get what they want. அண்ட் இந்த எல்லாமே வந்து ரொம்ப ப்ராம்ப்டாக இருக்கும். ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இது வந்து எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ். எப்போவும் வந்து பேமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கேட்டு வாங்குறது எப்பவும் கஷ்டம். பட் இவரெல்லாம் வந்து ரொம்ப ப்ராம்ப்டாக இருக்கும். அதனால வந்து ஒர்க்கிங் இஸ் ஆல்வேஸ் கம்ஃபர்டபுள். நாட் ஜஸ்ட் பேமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அந்த ஹோல் ப்ராசஸ் வாஸ் வெரி ஈஸி டு ஹேண்டில். அண்ட் டைரக்டர் சார் கூட வந்து ஒரு சொன்னார், லைக் ஃபஸ்ட்டு கொடுத்த டியூனே வந்து ஓகே ஆயிடுச்சு. அதோட ஒரே ஒரு ரீசன் வந்து அவர் ஃபஸ்ட்டு கொடுக்குற இன்புட்டே வந்து அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். லைக் ஹீல் கிவ் வாட் எவர் இன்புட்ஸ் பாசிபிள். ஸோ வீல் பிஃபோர் மேக்கிங் த சாங் ஆர் மியூசிக் நம்ம வந்து அவ்வளோ இன்புட்ஸ் எடுத்து எப்படி பண்ணணும்னு எல்லாம் ஃபுல் பிளான் பண்ண பிறகு தான் வி கிரியேட்டட் த சாங்ஸ் அண்ட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட வந்து நான் இது வரைக்கும் பண்ண ஜான்ரே கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு புது ஜான்ரை எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மூவி. அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் டு கீப் திஸ் மூவி அண்ட் த மியூசிக் ஆஸ் ஒரு ப்ரொஃபைல் மாதிரி, ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி வைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இது. அண்ட் ஐ மஸ்ட் தேங்க் த லிரிசிஸ்ட் மோகன்ராஜ் சார் அண்ட் சிங்கர்ஸ் சின்மய், கவிதா, கோபி, வேல்முருகன் சார். அண்ட் அந்த மூவியை பற்றி சொல்லணும்னா, அது ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு. அண்ட் த மூவி ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். அண்ட் இது வந்து ஒரு டிரெக்டர் அந்த டீம், த ஹோல் டீம் வந்து கெப்ட் ஆன் பாலிஷிங் இட். எடிட்டிங் எல்லாம் வந்து ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். அப்புறம் வந்து ஸ்கிரிப்ட், இந்த டயலாக்ஸ் எல்லாம் வந்து தே ஒர்க்ட் ஃபார் லைக் months, so many months வந்து ஒர்க் பண்ணி லைக் they made it so crisp and clear, and 2 hours வந்து it will go like anything. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். So I'm very happy to be here doing my first Tamil movie and looking forward for more, and thank you very much sir. Thanks a lot. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் உள்ள எல்லா பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். பெரிய டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து இந்த ரெட் லேபிள் படத்தில் நானும் வந்து கலந்துக்கிறதுக்கு. முக்கியமாக நான் வந்த காரணம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் கோரியோகிராஃபிக் பண்ண விஜய் மாஸ்டருக்கு அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த 2 சாங்குமே. இப்போது பார்த்துருந்தேன். ஃபஸ்ட்டு சாங் மெலோடியான சாங்கும் சரி, ஃபஸ்ட்டு ஹீரோயின் லெனின் பயங்கர கெத்தாக மாசாக இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. நம்ம கிஷோர் எடிட்டிங்கில் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. அதுவே நீங்கள் அடுத்த படத்தில் மாசாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். 2வது விஷயம் வாஸ்மின், நான் எப்படி உள்ளே வந்தேன்னு சொல்கிறேன். ஸோ லெனின் வந்து ஒரு மியூசிக் சரி, ஒரு டைரக்ஷனாக இருந்தாலும் எப்படி ஒரு ரைட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வராங்களோ இந்த படத்தை எங்கே போய் சேர்க்கணுன்றாங்க. ஸோ பாட்டு வந்து கோரியோகிராஃபர் அவங்க இருந்தாலும் நம்ம வந்து நான் சொன்னார்ல, இப்போது முத்து சொன்ன மாதிரி ஸ்ரீதர் மாஸ்டர் அவங்க டாக்டரும் அந்த ரீல்ஸ் பண்ணி அதை வந்து இன்றைக்கி, ஏன்னா அந்த படத்து பிரகாரம் அவர் வந்து ஒரு மூடியாக அதுக்கு வேண்டிய ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் டான்ஸோ எதுவோ இருக்காமல் இருக்குது. அதை நாங்கள் ரீல் பண்ணி அதை நீங்கள் எப்படி போய் மக்கள்கிட்ட சேர்க்குறீங்களோ அதே மாதிரி ஒரு ரீல்ஸாக நாங்கள் பண்ணி இந்த படத்துக்கு ப்ரமோஷனாக செய்ய போகிறோம். இன்னொன்று ஒரே ஒரு கேள்வி இருக்குது. உங்கள் எல்லா மீடியாவுக்கும் எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராம் இருக்கா? எல்லாருக்கும் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இருக்குது.
சரி, ஒரு சின்ன சஜஷன் ஒரு இதுவாக, ஏன்னா நாங்கள் வந்து ரீல் பண்ணும்போது இந்த ரெட் லேபிள் படத்துக்காக நாங்கள் ரீல் பண்ணோம். நானும் டாக்டரும் ஆல்ரெடி இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிறதுக்கு வி ஆர் கோயிங் டு டூ க்யூட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அதை உங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நாங்கள் டேக் பண்ணி கொலாப் பண்ணுறோம். நீங்கள் எல்லோரும் அக்செப்ட் பண்ணிங்கன்னா இது இன்னும் போய் மக்கள்கிட்ட போய் சேரும். ஏன்னா லெனின் வந்து ஒரு நிமிஷம், ஏன்னா எப்படி ஒரு படம் இப்படி வருமோ அதை வந்து அழகாக போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற போது அவரோட சின்ன சின்ன விஷயத்துலேருந்தே தெரியுது. ஸோ தேங்க்ஸ் என்னை கூப்பிட்டு வந்ததுக்கு. கைலாஷ் அந்த மியூசிக் 2 சாங்குமே வந்து அது ஒரு மலையாளத்தில் வந்து அவரோட சாங்லாம் கேட்டேன், அடிப்பொலி, எல்லா பாட்டும் அவ்வளோ ஹிட்டு. தமிழும் இது டெஃபினட்டாக எக்ஸ்ட்ரீம் மெலோடி, எக்ஸ்ட்ரீம் ஃபோக், கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஹிட் ஆகும். வாழ்த்துக்கள். தென் வினோத், லெனின் வந்து எல்லாத்தையும் எடுத்து வந்து எல்லாம் சேர்த்து வந்திருக்காங்க. நாங்கள் எல்லா ஆடியன்ஸுக்கும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா எஃபர்ட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறோம். படத்தில் வரவங்கள நீங்கள் தான் வந்து ஜெயிக்கணுன்றது என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட்மா. இங்கே வந்து இருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் அண்ணா அவர்களுக்கும், செயலாளர் பேரரசு அவர்களுக்கும், மற்றும் எனது நண்பர் இயக்குநர்கள் அத்தனை பேருக்கும், சசிமோகன் சார் அவர்களுக்கும், எனது முதற்கண் மற்றும் இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் மற்றும் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக வந்து ஆடியோ ரிலீஸ் அப்படிங்கிறதுனால இசையமைப்பாளரை பாராட்டி தரணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டு எல்லாமே. அதே மாதிரி இந்த கோரியோகிராஃபி பாட்டுக்கு பண்ணி இந்த விஜய் அவர்கள் வந்து ராஜி மாஸ்டரோட அசிஸ்டன்ட் நினைக்கிறேன். ஸ்ரீதர் ரைட்டு, ஓகே, எனக்கு அடையாளம் தெரியல. துட்டு சாங்லாம் ரொம்ப பிரமாதமாக ஆடிருப்பாங்க. ரைட், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு டெக்னீஷியனுமே கேமராமேனோட ஒர்க்கு நல்லா இருந்தது. எடிட்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபைட் மாஸ்டர் வந்து டான்ஸ் மாஸ்டர் இருந்தார், நல்லா பண்ணியிருந்தார். நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். ஸோ ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டீம் வந்து செட் ஆகணும். பட் அந்த டீம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நடிகராக வந்து ஒரு முதல் படம் மாதிரி எனக்கு தெரியல லெனின் அவர்கள் பண்ணியிருந்த விஷயம். பட் அவர் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர் அப்படிங்கிறப்ப அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை எனக்கு வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு டைரெக்டாக போயிட்டு ஒரு படத்தை பண்ணிடலாம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு கதாசிரியர் தேடி ஓடி இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவர் மேலே இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு மரியாதை எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு என்ன வேணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து லெனின் வந்து போகக்கூடிய உயரம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க படத்தில். அது உங்களுடைய முதல் படம் மாதிரி எனக்கு தெரியல. ஒரு வளர்ந்து வரும் நல்ல ஒரு நடிகராக உங்களுடைய எல்லாமே தெரியுது. வாழ்த்துக்கள். கதாசிரியர் எப்படி செலக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு இயக்குனரையும் செலக்ட் பண்ணி அவர் கையிலையும் அந்த பொறுப்பை கொடுத்து எல்லாத்தையும் தலையில் தூக்கி போட்டுட்டு கதாசிரியர் செலக்ட் பண்ண கதை வந்துச்சு நம்மளே பண்ணிடலான்னு இல்லாமல் அங்கேயும் ஒரு கேப் விட்டு ஒரு நல்ல ஒரு இயக்குனரை செலக்ட் பண்ணி ஸோ அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து அந்தந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கி இருந்து தன்னுடைய பார்ட்டை மாத்திரம் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு போகிற விஷயங்கிறது வந்து இந்த மெச்சூரிட்டி லெவல் அப்படிங்கிறது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளரை வந்த பிறகு ரொம்ப ஒரு கிறுக்குத்தனம் வந்துடும். ஏதாவது நம்ம உள்ளே போகலாம், நம்ம பண்ணலாம், டைரக்ஷன் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், ஏதாவது ஒன்று தோணும் நமக்கு. அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப பாலிஷாக ரொம்ப அழகாக, ஏன்னா அது அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த திரையில் வந்து அவரால் வந்து அவ்வளோ அழகாக ஈஸியாக தன்னோட அந்த கதாபாத்திரமாக மாறி இயக்குனர் நல்லா பண்ணியிருக்காரு அவரை வச்சு. ஸோ அதனால் அந்த விஷயம் எப்படி அவுட்புட் வரும் அப்படின்னா இயக்குனருக்கு ரொம்ப கம்ஃபர்ட் கொடுக்கும்போது தான் வந்து அந்த ஒரு கேரக்டராக அதில் வந்து நம்மளால் பரிணமிக்க முடியும். அதை ரொம்ப சிறப்பாக வந்து லெனின் அவர்கள் பண்ணியிருக்காங்க. இயக்குனரும் நல்லா அழகாக அதை உள்வாங்கி அதை பண்ணியிருக்காங்க. கதாசிரியருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இந்த படத்தோட டீம் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். பொன் பார்த்திபன் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவருக்கு நிறைய டேரக்டர்ஸ் தெரியும், நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு தெரியும், என்ன சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சார் நன்றி சார். உங்களை அறிமுகப்படுத்தின என் தம்பி கார்த்திக் ரொம்ப நன்றி சொல்கிறேன். பிஆர்ஓ கார்த்தி அவனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவன் தான் சார் அறிமுகப்படுத்தினான். நீங்கள் எந்த நம்பிக்கையில் உங்கள் கதையை எனக்கு கொடுத்தீங்கன்னு தெரியல. நான் அந்த கதையை நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் சார். தென் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து டேரக்டர் தேடும் பொழுது
சார் எப்படி என்னை நம்புறாரு தெரியல. அதுவும் அந்த பறவை போல் ட்ரைலர் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவர் என்னை நம்பி கூப்பிட்டாங்க. அவர் சொன்ன டைமுக்கு நான் போனதால் அவர் என்னை செலக்ட் பண்ணார். நிறைய டேரக்டர் பார்த்துருக்காங்க, பட் யாரும் டைமுக்கு ஏதோ போகலன்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. நான் ஏதோ ஆன் டைமுக்கு போயிட்டுன்றதுக்காக என்னை செலக்ட் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன டைமில் நான் வேலையை முடிச்சு கொடுத்துருக்கேன், நான் நம்புகிறேன் சார். உங்களோட நம்பிக்கை, அந்த கதையை நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன், நான் நம்புகிறேன் சார். கோகுல்ண்ணா கொஞ்சம் எந்திரிச்சு வாங்க. பிரவீன் சார் கொஞ்சம் எப்படி வாங்க சார். இல்லை அவங்களும் சொல்லிவிட்டு அடுத்தது இருக்குல்ல. சார் 5 மினிட்ஸில் முடிச்சிடுவோம் சார். இவங்க 2 பேர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லை. எண்ட் ஆஃப் டேஸு இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லை. அதாவது எல்லா ப்ராப்ளத்துலேயும் எல்லா பிரச்சனையும் எவ்ரிடே வந்துட்டு சார் உங்களால் முடியும் நீங்கள் பண்ணி கொடுங்க, நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னை அழகாக வழி நடத்துனது இவங்க 2 பேர் தான். பிரவீன் சார், கோகுலன்னா இன்னொருத்தர் இருக்கார் இபி, அவர் வரல, சரவணன் சார். சார் நன்றி சார். இந்த வார்த்தை உங்களுக்கு கேட்கணும்னு நான் நம்புகிறேன். கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு கேட்கணும்னு நான் நம்புகிறேன் சார். ரொம்ப நன்றி சார். இந்த படத்தை சொன்ன மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே அப்கமிங் டீமு. இந்த அப்கமிங் டீம் எங்களோட எஃபர்ட்டை நாங்கள் போட்டிருக்கோம். இந்த படம் நல்லா வந்திருக்கு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் வேணும். உங்களோட சப்போர்ட்டில் இந்த படம் நல்லபடியாக வந்து சேரும் நான் நம்புகிறேன். இன்னும் நான் 2 பேருக்கு நன்றி, 3 பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நல்ல நண்பர்கள் வந்துட்டு டெக்னீஷியனாக அமைஞ்சால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவோம். அப்படி 3 நண்பர்கள் எனக்கு இந்த படத்தில் நல்ல டெக்னீஷியன் அமைஞ்சாங்க. என்னோடய எல்லா வேலையும் அவங்க ஈஸியாக என்னோடய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்தாங்க. என்னோடய நண்பர் வந்து எடிட்டர் லாரன்ஸ் கிஷோர். இது சரியில்லைடா, இது நல்லா இருக்காது, இது வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக என்னை சொல்லி அழகாக வழி நடத்தினார். இன்னொரு நண்பர் வந்து பிரதீப் மாஸ்டரு, ரொம்ப அழகாக ஃபைட் பண்ணி கொடுத்தாரு, நல்லா எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த ட்ரைலரில் பார்த்த ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாரு. ஷார்ட் டைம் தான் கொடுத்தோம் அவருக்கு, ரொம்ப டைம்லாம் கொடுக்கல, கம்மி டைமில் கொடுத்தோம், ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. அப்கமிங் டீம் மாதிரிலாம் அவங்க எங்களை வந்து பார்க்கல, சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. மியூசிக் டைரக்டர் கைலாஷ் மேனன், அவர் தான் இந்த ஷோவோட ஹீரோ. சூப்பராக 2 சாங் பண்ணி கொடுத்தாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரு நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னா அதுக்கு அவர் முக்கியமான காரணமாக இருப்பார். என்ன சொல்ல, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் அழகான தீம் க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட் டைமே, அதாவது ஃபஸ்ட்டு டியூனே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவர் ஆப்ஷன்ஸ்லாம் தரமாட்டாங்கன்னு இல்லை, அது தேவையும் படலை, ரொம்ப கிளியராக கொடுத்தாரு. நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு. நன்றி பிரதர். மேடையில் இருக்கிற எல்லா டேரக்டர்ஸ்க்கும் நன்றி. என்னை விட சீனியர்ஸில் இல்லை, அவங்களாம் வந்துட்டு குருநாதர்கள். சார் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சார். எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மித்ரன் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களோட படங்கள் நான் பார்த்துருக்கேன் சார், ரொம்ப நன்றி. வசந்தபாலன் சார், படம் பார்த்துருக்கெல்லாம் சொல்லக்கூடாது சார், அது கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம் சார், நன்றி சார். வந்து எங்களை வாழ்த்துற உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். பேரரசு சார் ரொம்ப நன்றி சார். எழில் சார் ரொம்ப நன்றி சார். அப்புறம் ஒரு முக்கியமான பர்சனை பற்றி பேசணும், ஏன்னா அவர் டைம் இல்லைன்னு வேறு சொல்கிறாரு. ஆமாம், இப்போ ஃபோன் வேறு பார்த்துட்டு இருக்காரு. சரி, அவரை பற்றி எப்படி பேசுது எனக்கு தெரியல சார். அவரை பற்றி பேசினா இருக்கலாம்ல சார்? ஓகே சார். ஒரு பெரிய டைரக்டரு, பட் நம்ம அப்கமிங் டைரக்டர், அவர்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு சார் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எவ்வளோ பேரை பார்த்துருப்பாங்க, நம்மளாம் எந்த மூலைக்கு. பட் எந்த விதமான பேச்சும் இல்லாமட்டே இந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்டா, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ ஸ்பாட்டில் அதை மட்டும்தான் செஞ்சார். இந்த தலையீடு சரி இதெல்லாம் பண்ண முடியாதா, இதை நான் பண்ண மாட்டேன், நான் இந்த டைமுக்கு வர மாட்டேன் அப்படிலாம் இல்லை. நாங்கள் சொல்கிற டைம் எங்களோட கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து எங்களை ரொம்ப ரொம்ப சூப்பராக வழி நடத்தி இந்த படத்தை சிறப்பாக எடுத்துகிட்டு வந்து சேர்ந்துருக்காருன்னா ஆர் உதயகுமார் சார் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். சார் உண்மையிலேயே உங்கள்கிட்ட நான் ஒர்க் பண்ணல, பட் ஒர்க் பண்ண அனுபவங்கள் எனக்கு நீங்கள் அங்கே ஸ்பாட்டில் கொடுத்தீங்க சார், நன்றி சார். எப்படி நீங்கள் என்னை பற்றி இங்கே பேச போகிறீங்கன்னு தெரியும் எனக்கு சார். இல்லை சார், உங்ககிட்ட அப்படி இல்லை சார், உங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணல, அந்த அனுபவத்தை எனக்கு அங்கே கொடுத்தீங்க, அழகாக சொல்லி கொடுத்தீங்க. பொன் பார்த்திபன் சார் சொன்ன மாதிரி ஃபுல் படம் பார்த்ததுக்கப்புறம் இதை இங்கே சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும்டா, யோசிச்சு பாருங்கடான்னு தான் சொன்னாரே தவிர இது மாத்திரம் அப்படின்னு சொல்லலை. அவர் சொன்ன ஐடியா ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு, இந்த படத்துக்கு ரொம்ப பலமாகவே இருந்தது. அதுக்காக நாங்கள் தனியாக ஷூட் பண்ணல, ஆல்ரெடி நாங்கள் ஷூட் பண்ணி வச்சுருந்தோம். அவர் சொன்ன ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஷூட் பண்ணி வச்சுருந்தோம். பட் அவர் சொன்னது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, அதுதான் சீனியர் டெக்னீஷியனுடைய பிரெயின் நினைக்கிறேன். சார் ரொம்ப நன்றி சார். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, என்னோடய நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க, என் சார் வந்திருக்காங்க, ஸ்ரீலங்காலேருந்து ப்ரொடியூசர் சார் வந்திருக்காங்க, என்னோடய நண்பர்கள் மிஸ்டர் அம்ருத், அனில், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேரை சொல்ல முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க.
இப்போ நான் பேசுகிறேன், நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இப்போ இவ்வளோ பேர் சொன்னாங்க, நான் கரெக்டாக என்னோடய வேலையை செஞ்சுருக்கேன், நான் எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. இது எல்லாமே நான் பண்ணல. என் அப்பாவும் என் அம்மாவும், என் அப்பாவாக இருந்து என்னை வழி நடத்துகிற என் தம்பியும், என் அம்மாவாக இருந்து என்னை வழி நடத்திட்டு இருக்க என் தங்கச்சியும், எங்கேயோ இருந்து என்னை சிறப்பாக பார்த்துக்கிற என்னோடய மாப்பிள்ளையும், இவங்களுக்கு மட்டும்தான் என்னோடய எல்லா சக்ஸஸும் போய் சேரும். நல்லது எல்லாமே அங்கே போய் சேரும், தவறுகள் எல்லாமே என்ன வந்து சேரும். இது எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான், வினோத்துக்கு இல்லை. இந்த மேடையும் சரி, எல்லாமே அவங்க கொடுத்தது. நன்றிம்மா, எல்லாருக்கும் நன்றி, இறைவனுக்கு நன்றி. சார் கடைசியாக உங்களுக்கு சார், ஒரு டைரக்டரை நம்பி அவர் கரெக்டாக அந்த வேலையை கொடுத்தாரு. எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே அவர் அழகாக பண்ணி கொடுத்தாரு. சில விஷயங்கள் இருக்கும், எப்போவுமே வந்துட்டு ஸ்பாட்டில் வந்துட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு அந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் மீறி நம்ம என்ன சொன்னோமோ அதை ரொம்ப 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 சூப்பராக எஃபர்ட் எடுத்து கிளியராக பண்ணார். எடிட்டர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 2 days ஒரு ஃப்ளோவில் இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி மாறுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்த எஃபர்ட்டு இன்றைக்கி நீங்கள் பார்த்தது. டெஃபினட்டாக ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் இல்லை, அது உங்களுக்கு ட்ரெயிலரில் தெரிஞ்சிருக்கும். இவர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்களோட சிறப்பை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் படமாக அவங்க கண்ணுக்கு தெரியாதுன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் வந்து கஷ்டம்லாம் பண்ணல, அவர் சொன்ன மாதிரி கஷ்டப்படல, என்ஜாய் பண்ணி தான் வேலை செஞ்சுருக்கோம். இந்த படம் நல்லா வந்திருக்குன்னா ஹோல் டீமுடைய சப்போர்ட் தான். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. டைம் எடுத்துக்கிறது சாரி. நன்றி பாஸ். மேலே இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். அண்ட் ஃபார் எவ்ரி மீடியா பர்சனல் ஹூஸ் ப்ரெசன்ட் ஹியர் டுடே, நன்றி. ஐம் வெரி நர்வஸ் டுடே பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். நான் கேரளாலேருந்து வர்றேன். என் பேர் அஸ்மின். அண்ட் எனக்கு தமிழில் பேசணுன்னு இருக்குது, அதனால் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும், ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போதே இந்த படங்களெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் வந்துட்டு நான் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அந்த ஒரு பொண்ணு என் உள்ளுக்குள்ளே இருக்கு. ஸோ அந்த பொண்ணு இப்போ ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் என் முதல் படமே வந்து எனக்கு ஒரு ஹீரோயினாக நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. யூனிவர்ஸுக்கு நன்றி. அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் லெனின் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் சச் அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் ஹீஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ரொடியூசர் டு மீ, ஹீஸ் அ கிரேட் ஃப்ரெண்ட். ஏன்னா எனக்கு இதுக்கு வேணா மாதிரி ஒரு மோட்டிவேஷனெல்லாம் கொடுத்து என்னை மோல்ட் பண்ணிட்டு அப்படி தான் சொல்லணும். அண்ட் டைரக்டர் சார் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் he makes sure that I first act in Malayalam and then only he makes me act in Tamil. அந்த அளவுக்கு பேஷண்டாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ எனக்கு இதில் கிடைச்ச இன்னொரு பாகியம் என்னென்னா, நான் ஆர்வி சாரோட பொண்ணாக நடிச்சிருக்கேன். அது ஒரு ப்ரிவிலேஜாக நினைக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றி. என் கோ ஆக்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இங்கே இருக்கும்போது எனக்கு இப்போ இது இன்னொரு ஹோம் மாதிரி தான் தெரியுது. தமிழ் இந்த ஊர் எல்லாமே வந்து அதுக்கான ஒரு ரீசன் அவங்க தான். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு ஆடியோ லான்ச். ஸோ நான் நிறைய ஐம் வெரி நர்வஸ் நவ். நான் நிறையா மேடையில் இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், நிறைய க்ரௌடுக்கு முன்னாடி எல்லாம். ஆனால் இந்த அளவுக்கு நர்வஸ் ஆனது கிடையாது. Kailash Chetta, you have done a great job with the music. I'm in love with Millera, by the way. So அதுக்கு ஆக்சுவலி காப்பிரைட் கூட கேட்கணும். ஏன்னா I have listened to this song many times. I think every single day I listen to this song. So இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் அதோட 4 lines பாட விரும்புகிறேன். I'm so sorry if I make any mistakes. So yeah. மிலரா மிரந்தேனே உயிரெல்லாம் கலைந்தாயினே, உனையே நினைத்தேனே நினைவெல்லாம் நிறைந்தாயினே, என் விழிரண்டுமே உன்னோடுதான் கதை பேச தவிக்கின்றதே, என் நிழல் என்பதும் உன்னை பார்த்ததும் இனி முந்தி தோல் சாயுதே. Thank you so much for giving me the tune to my life. Kailash Chetta, you are the hero of today. And everybody, thank you so much. And இந்த யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லணும் நான்.
And that's it. Thank you so much. All media, thank you so much for coming. Guest, all directors, legendary directors, artists, technicians, thank you everyone. ஸோ டைம் ஆகிடுச்சு, நான் குயிக்காக முடிச்சிடுறேன். அவர் பொன்பாத்திவன் சார் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் வந்து ஆக்சுவலாக அவர் 2 லைன் சொன்னார். நான் எப்படி யோசிச்சேன்னா, எந்த லைன் வந்து எடுத்தால் பட்ஜெட் கம்மியாகும் அப்படின்னு தான் யோசித்தேன். அதில் ஒரு லைன் வந்து அவர் இப்போ நம்ம எடுத்த இது ஃபஸ்ட்டு அவர் சொன்னது என்னென்னா, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை சார், அங்கே ஸ்டூடெண்ட்டோட அண்ணன் அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம வயசுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். கடைசியாக புக்கை கொண்டு வந்து கொடுக்கும்போது நீங்கள் தான் சார் அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நான் வெயிட்லாம் கம்மி பண்ணி அந்த லுக்கை கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவர் கொடுத்த புக்லெட் எப்படி இருக்குன்னா, இவ்வளோ பெரிய சைஸ் இருக்கும். அதை வச்சு ஒரு 4 பாகுபலி எடுக்கலாம். அதை ஃபுல்லாக நான் ஷூட் பண்ணேன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகும் எடுக்கிறதுக்கு. அவ்வளோ கொடுத்தது. ராமாயணம் மாதிரி நாங்கள் ஒரு எபிசோடு மட்டும் எடுத்து அதை பண்ண, அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது சார், இன்னும் 4 படம் பண்ணலாம். அவர் சொன்னார் இல்லை, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு நான் வந்து அவருக்கு இப்போ கரண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதேமாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய கதை கிடச்சிருக்கு அவருக்கு. நான் சொன்னேன் எல்லா கதையை வச்சு இன்னொரு 10 படம் எடுக்கலாம். அவர் அவ்வளோ க்ரைம் ஸ்டோரி கிடச்சிருக்கு, அவ்வளோ த்ரில்லர் கிடச்சிருக்கு. சூப்பர் சார், நல்லா பயங்கர கோஆப்ரேட்டிவ். நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அது வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அதேமாதிரி ஆர்ட் டைரக்டர் சார், அவர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வேறு ஒரு ஆர்ட் டைரக்டர் தான் வந்தார். அவருக்கு பிடிக்கல போல இருக்குது, 6 நாளில் போயிட்டார். அதுக்கப்புறம் தலைவர் தான் கடைசி வரைக்கும் இருந்து, அவர் வெளியே வாங்குற பேமெண்ட்டே வேறு. பட் எங்களால் அவ்வளோ பேமெண்ட் கொடுக்க முடியல, நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தோம். பட் எங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். அப்புறம் மேக்கப், கொரியோகிராஃபர் எல்லாமே வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் நம்ம பேந்தம் பிரதீப் சார், அவர் பயங்கர ஜாலி, செம ஃபன்னாக இருக்கும். அவர் ஃபைட்டு முடித்த உடனே ஃபஸ்ட்டு வேலை போயிட்டு வாசுருதி போகிறோன்னு ஹீரோயின் தான் கூப்பிட்டு போவார் ஷூட்டிங்கில் சார். ரிகர்சல் தான் சொல்கிறேன், அடுத்து சண்டை போடுறது நான், வாசுருதி அப்படின்னு அதோட ஃபேவரட் டைலாக் அது மாதிரி. பட் எங்களை ஒரு புது டீம் மாதிரி, அப்போ எனக்கு ஃபைட்லாம் வருமா அப்படின்னு கேட்டார். சார் பார்த்துக்கலாம் அப்படின்னா சூப்பராக வேலை வாங்கினார். அது சான்ஸே இல்லை, செம்ம சார், பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச் சார். எது சார் வாசுருதியா? ஓ இது சாரி அதான். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் சிங்கர்ஸ் இன்னும் வேல்முருகன் சார், கவிதா கோபி மேடம் அண்ட் சின்மயி மேடம், தேங்க்யூ ஸோ மச். வேல்முருகன் சார் வந்து நம்ம கைலாஷ் மேனன்ஜி வந்து பாட்டு ட்ராக் பாடுறதுக்கு இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு கால் வருது, நான் வந்து ஊரில் இருக்கேன். அப்போ அவர் சொல்கிறார், யார் சார் ட்ராக் பண்ணுறாங்க? சார் யாரோ வேல்முருகன். ஓ, அவர் எங்கள் ஊரில் பெரிய சிங்கர்ப்பா. அவருக்கு தெரியல அவர் யாருன்னு. பட் அந்த பாட்டு வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி கொச்சின் வந்து காரில் போகிறாரு. நான் ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தேன். அவர் வந்து எனக்காக போயிட்டு அங்கே ஹோட்டலில் வந்து பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். நான் வரது ஒரு 2 hours ஆச்சு. காருக்குள்ளே ஃபுல்லாக விண்டோ வச்சுட்டு ஃபுல் சவுண்ட் வச்சு அந்த பாட்டை ஒரு 5-6 டைம் ரிப்பீட் மோடில் கேட்டே இருந்தோம். 2 பாட்டு தான், ஆனால் 2மே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அது ஆல்மோஸ்ட் அது சான்ஸே இல்லை சார், அமேசிங் ஒர்க். அவரை பற்றி ஆக்சுவலாக நான் நிறையா பேசணும், அவ்வளோ டைம் இல்லைன்னு, அதனால் இன்னொரு ஈவெண்ட்டில் கண்டிப்பாக நிறையா பேசுகிறேன் சார். அண்ட் ஹீரோயின் சாரி இல்லை அது நம்ம என்ன சொல்கிறது, ஆடியன்ஸ் சொல்லணும் சக்ஸஸாக இல்லையான்னு. ஸோ ஹீரோயின் அஸ்மின் வந்து ஆக்சுவலாக அந்த படத்தோட ஹீரோயின் ப்ராசஸே வந்து ரொம்ப டஃப்புங்க. நாங்கள் படம் வந்து ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு ஒரு ஹீரோயின் இருந்தாங்க. சாட்டர்டே அன்றைக்கி ரிஹர்சல் வந்துட்டாங்க. ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட்டு, அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ படம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஹீரோயின் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு ஹீரோயின் வந்தாங்க. அதுதான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங். அவங்க வந்துட்டு ஒரு நாள் நடித்தாங்க. அவங்க நடிச்சுட்டு அடுத்த நாள் என்ன ஒரு ஃபங்க்ஷன்னு போயிட்டாங்க. திருப்பி அவங்க சாட்டர்டே வரணும், வரல. ரீசன் கேட்டால் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ப்ரொடக்ஷனில் வந்து சரியாக பார்த்துக்கல அப்படின்னா, அவங்க கூடயே 2 பேர் நிற்கணும், சாப்பிடுங்கன்னு கம்பல் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஃபார்மாலிட்டி சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் அதில் பெருசாக உடன்பாடுலாம் கிடையாது. காசு கொடுக்குறோம் வந்து நடிக்கிறாங்க, அவ்வளோதான் இல்லையா. அதுக்கு மேலே நம்ம உட்காந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நான் ஆர்வி விஜயகாந்த் சரி அப்படிலாம் கிடையாது. தங்கமான மனுஷன். அப்புறம் பேசுகிறேன் உங்களை பற்றி, வெயிட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி அது 2வது ஹீரோயின். இன்னொரு ஹீரோயின் வந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப பாஷாக இருந்தனால அது எங்கள் ஃபால்ட்டு, அவங்களும் வந்து நடிக்கலை. அதுக்கப்புறம் 4வது ஒரு ஹீரோயின் வந்தாங்க. அவங்க வந்தாங்க, லுக் டெஸ்ட்லாம் பண்ணோம். அவங்க நடிக்க வேண்டியது, அப்புறம் அவங்களும் நடிக்கல. சாமி மாதிரி 5 பேரை கொன்னுட்டு அடுத்ததாக வந்தவங்க தான் அஸ்மின். அவங்க நடிக்காததுக்கா அவங்க திட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ வந்தாங்க. அப்போ தான் பார்த்தோம் அவங்க ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு ஹீரோயின் ப்ராசஸ்
பண்ணும்போதே இவங்க ஃபோட்டோ நிறைய டைம் எங்களுக்கு வந்திருக்கு. ரிஜெக்டட்னு சொல்லிட்டே இருந்தோம். அப்புறம் திருப்பி வந்துச்சு. நான் சொன்னேன், எத்தனை தடவையா இந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்புவீங்க அப்படின்னா, அப்புறம் அவங்க கேட்டாங்க, சரி ஓகே நீ ஒன்று பண்ணு, அந்த பொண்ணு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு செல்ஃப் எடுத்து அனுப்ப சொல்லு அப்படின்னா, அதே மாதிரி அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணி செல்ஃப் எடுத்தாங்க, செலக்டட் அப்படின்ட்டோம். ஸோ அப்படி தான் வந்து ஹீரோயின் வந்து செலக்ட் பண்ணோம். பயங்கர கோஆப்ரேட்டிவ். இன்னொரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா, இந்த படத்தோட டைட்டில் சொன்னதே ஹீரோயின் தான். அது என்ன இன்சிடென்ட் அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன், இப்போ சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? அவங்க வந்து சும்மா பேர் சொன்னாங்க, அதோட ரீசனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டேரக்டர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து சார் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு சேம்பரில் நாங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். படம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் வச்சிருந்த டைட்டில் வந்து வேறு, அது ரொம்ப யூஸ்வலாக இருந்தது. ஆர்வி சார் சொல்லிட்டு சொன்னார் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் other technicians, thank you everyone. Actors mainly, Sasi bro, அவர் எவ்வளோ ஹைட்டாக இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் அவர் நான் தோல்லே சுமந்துட்டு இருந்திருக்கேன். கீழே இருந்து மேலே போகிறது, மேலேருந்து கீழே வர்றது, தோலில் சுமக்கிறது கூட ஈஸிங்க. அது அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த சோலார் பாயிண்ட்டில் வந்து ப்ரீதிங் ப்ராப்ளம் வரும். அவர் ஒரு டைம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. கீழே இருந்து ஒரு 3 மாடி 4 மாடி தூக்கிட்டு போவோம், திருப்பியும் திருப்பி அதை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டமாக பண்ணிருக்காரு. இவர் அஜய் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. தருண், யசோதா மேடம், சாரி மேடம் உங்கள் பேர் எனக்கு தெரியல, அனுஷா, அண்ட் இவங்க ரேவதி, பிரியங்கா, தேங்க்யூ எவ்ரி ஒன். எல்லாமே ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணீங்க. அண்ட் மெயினாக வந்து நான் 2 பேர், எனக்கு படம் ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லுவேன், எனக்கு 2 டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா கிராஃப்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் எனக்கு 2 வந்து நான் ரொம்ப ரசிக்கிறது. ஒன்று வந்து எடிட்டிங், இன்னொன்று வந்து மியூசிக். இது 2மே எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறது. எந்த படமாக இருந்தாலும் எப்படி நம்ம எடுத்தாலும் இவங்க 2 டிபார்ட்மெண்ட்டால் படத்தை காப்பாற்ற முடியுன்றது நான் நம்புகிற விஷயம். அந்த வகையில் லாரன் கிஷோர் போர்வா வந்து அவர் ரைட்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. நாங்கள் ஷூட் பண்ணும்போது வேற ஒன்றா வந்துச்சு. எடிட் டேபிளில் போகும்போது அவர் படத்தை வேற லெவலில் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. சான்ஸே இல்லை. அந்த அமேசிங் ஒர்க். எனக்கு வந்து அவரை பாராட்டிகிட்டே இருக்கலாம். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவர்கிட்டே நான் சொல்லிட்டே இருப்பேன் பேசினாரவே, சார் சூப்பராக பண்ணுறீங்க. ட்ரெய்லர்லாம் வந்து எனக்கு வந்து டைம் வந்து நான் ரொம்ப கீனாக பார்ப்பேன். டைரக்டர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு வந்து ட்ரெய்லர் கட் பண்ணணும் சார் அப்படின்னேன். எவ்வளோ நாள் ஆகும் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னேன். 10 நாள் ஆகும் அப்படின்னாரு. சூப்பர் சார், செப்டம்பர் 10th கொடுத்துருங்க சார் அப்படின்னேன். செப்டம்பர் 9th ஷார்ப்பாக கொடுத்தாரு. கொடுத்த 5 நிமிஷத்தில் பேமெண்ட்டு நான் கொடுத்துட்டேன். ஸோ அதில் பண்ணிட்டேன். இதில் என்ன, செப்டம்பர் 9th ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, அன்றைக்கி தான் நான் என் ஒய்ஃபை ஃபஸ்ட்டு மீட் பண்ணிடு. காலையிலே சண்டை போட்டு வந்துட்டேன். ஈவினிங் டெய்லர் கேட்டால் சமாதானப்படுத்தினேன். அந்த அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க சார், தேங்க்யூ ஸோ மச். அது மாதிரி நான் இன்னொரு ஈவெண்ட்டில் வந்து எனக்கு அவரை பற்றி நான் நிறையா பேசணும். அண்ட் கைலாஸ் மேனன்ஜி அவங்கள பற்றி நிறையா பேசணும். இப்போ டைம் இல்லாதனால நான் இன்னொரு ஈவெண்ட்டில் பேசுகிறேன். அண்ட் எங்களோட மென்டார் மிஸ்டர் ஆர்வி உதயகுமார் சார், அவர் கிட்டத்தட்ட நான் எப்பயுமே ப்ரோன்னு கூப்பிடுவார். நான் அங்கிள்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுவேன், நான் அலோவ் பண்ணவே மாட்டார் அவர் என்னை கூப்பிட்றதுக்கு. உண்மையாலுமே இந்த சின்ன படம் பெரிய படம் அதில் எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி எல்லாமே படம் எடுக்கிறோம். நல்ல படம் இல்லைன்னு வேற நம்ம அவங்கவுங்க ஒப்பீனியனுக்கு சொல்லிக்கலாம். மற்றபடி சின்னது பெருசெல்லாம் கிடையாது. அவர் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காருன்னா, நாங்கள் ஷூட் ஆரம்பித்து 6வது நாள் எனக்கு ஒரு இஷ்யூ வருது வித் பெப்சி. அண்ட் மேபி எங்களோட எரர் தான் அது. எங்களுக்கு ப்ராப்பராக அந்த ரூல்ஸ்லாம் தெரியாதனால நாங்கள் ஒன்று பண்ணிட்டோம். நான் ஷூட்டிங் வந்து பேக்கப் பண்ணிட்டேன். இவருக்கு தான் கால் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு அவர் எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கொடுத்துட்டு, ஒரு சேம்பரில் போயிட்டு சில விஷயம்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, பெப்சியில் சில விஷயம்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இவர் எனக்கு கைட் பண்ணிவிட்டு அவர் விட்டுருக்கலாம். நான் என்ன பண்ணுவேன், பகலில் டயர்டாக இருந்தேன்னா செல்ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவேன். அதேமாதிரி தூங்கிட்டேன். ஒரு ஈவினிங் ஆன் பண்ணுறேன், பிரவீன் கால் பண்ணுறான் எனக்கு, ரெனி இந்த மாதிரி ஆர்வி சார் உங்களுக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்னு. இருறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறேன். அவர், நான் சேம்பரில் இவ்வளோ நேரமாக உட்காந்துருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. எங்களுக்காக அவர் சேம்பரில் போய் உட்காந்து அந்த லெட்டரை வாங்கி அதை பெப்சிக்கு டைரக்ட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து ஷூட்டிங்கை திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி விட்டார். அந்த டைமில் அவருக்கு நான் கமிட்டும் பண்ணல, அட்வான்ஸ் பண்ணல, பேமெண்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ கூட நேற்று கூட அவரை நான் மீட் பண்ணி பேசிட்டு இருந்தேன். எப்போ கால் பண்ணாலுமே ஃபோன் ஆன்சர் பண்ணுவார், இல்லைனாலும் திருப்பியும் கூப்பிடுவார். அந்த மாதிரி சார் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இல்லைன்னா அந்த படம் வந்து 100% என்னால் முடிச்சிருக்க முடியாது. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நம்ம இயக்குனர் ஐயா பற்றி சொல்லலாம். அவர் சொன்ன மாதிரி ஷூட்டிங்லாம் நல்லா ஜாலியாக தான் போச்சு. ஆனால் டஃப் இஷ்யூஸ் வரும். எனக்கு அவருக்கு நிறையா கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு. உண்மையாலுமே சொல்கிறேன், வேறு டேரக்டர் இருந்தால் நீயாவது அவன் படம் ஆகுதுன்னு போயிருப்பாங்க. அவர் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு. 100% அவர் இல்லைன்னா எங்களால் இதை முடிச்சிருக்கவே முடியாது. நான் அதை நிறைய டைம் சொல்கிறேங்க என் டீம் கிட்ட, பரவாயில்ல அந்த மனுஷன் நம்ம எவ்வளோ
வந்தாலுமே நம்ம ஏதாவது ஹார்ஷாக நடந்துட்டாலுமே ரொம்ப கூலாக வந்து அதை ஹேண்டில் பண்ணி அந்த ஈகோ இல்லாமல் அந்த படத்தை எடுத்துட்டோம், ப்ராப்பராக முடிக்கணும்னு முடிச்சிட்டாரு. சாரி சார், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா, ஓகேங்களா? அண்ட் உங்கள் டீமுக்கும் ரொம்ப நன்றி சார். ஐ லவ் யுவர் அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ். எனக்கு மெயினாக அந்த மஸ்கா நடித்த பையன்லாம் ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். அவனுக்கு இன்னும் நான் காசு வரல கொடுத்துட்றேன், ஓகேங்களா? நடித்ததுக்கு. ஏன்னா நான் ஒரு விஷயம் கமிட் பண்ணேன்னா அதை பண்ணணுன்னு 100% எதிர்பார்ப்பேன். அதே மாதிரி தான் மற்றவங்களும் பண்ணணுன்னு. இப்போ நான் வந்து எடிட்டர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ண யாருக்குமே பேமெண்ட் பெண்டிங் வைக்கல. ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து ஷெடியூலுக்கு நான் 20 நாள் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு அந்த காசு 15 நாளில் காலி ஆகிடுச்சுன்னா ஷூட்டிங் டன். இன்னொரு 3 நாள் எடுத்துகிட்டு 1 மாதம் கழிச்சு பேமெண்ட் தர வேலை கிடையாது. அது வந்து பண்ணல, இனிமேல் பண்ணவும் மாட்டேன். நான் காசு இருந்தால் கரெக்டாக பே பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பிடுவோம். ஸோ அதை நம்ம சேர்த்து என்ன பண்ண போகிறோம். அண்ட் என்னோட ரெவிஜன் டீம் மிஸ்டர் பிரவீன், மிஸ்டர் கோகுல் அண்ட் 2 பசங்க ஜவஹர் அண்ட் உதயன் 2 பேர் இருக்காங்க. அவனுங்கெல்லாம் வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க். எவ்வளோனா, நான் என்கிட்ட அவங்க காசு எதிர்பார்க்கல, எதுவுமே எதிர்பார்க்கல. காலைல 6 மணிக்கு ஷூட்டிங்கில் இருப்பாங்க, முடிச்சுட்டு பண்ணோம். ஏகப்பட்ட சேலஞ்சுங்க ஷூட்டிங்கில். அப்போ அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது. மொதல் நாள் வந்து நைட்டு தான் டிசைட் ஆகும், அடுத்த நாள் என்ன ஷூட்டிங். நைட்டு 10 மணிக்கு போய் ஸ்டேஷனில் உட்காந்துருப்பார் கோகுல், பர்மிஷன் வாங்குறதுக்கு. வாங்கி அடுத்த நாள் வந்து நாங்கள் ஷூட் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் உண்மையை சொல்ல போனால் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு கஷ்டமே கிடையாது. நான் ஆர்விக்கு மேலே சார் சொன்னேன், சார் படம் எடுக்கிறது செம்ம ஜாலியாக இருக்குது சார், இதில் என்ன சார் கஷ்டம் அப்படின்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். உண்மையாலுமே ஒரு நல்ல டீம் இருந்து எல்லாருமே நல்லவங்களா இருந்தாங்கன்னா இதோட ஒரு ஹாப்பியான இண்டஸ்ட்ரியே கிடையாது. எல்லாம் போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணி நமக்கு பிடிச்ச வேலை பண்ணுறோம், ஒன்று கிரியேட் பண்ணுறோம், அதை மற்றவங்கள்ட்ட காட்டி சந்தோஷப்படுறோம். அப்படின்னும் போது அதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இண்டஸ்ட்ரி ஆக்சுவலாக இந்த இண்டஸ்ட்ரி. ஐம் என்ஜாயிங் இட். திருப்பி நான் படம் பண்ணணும்னு ஆசை. இதை விட இன்னும் பக்காவாக பிளான் பண்ணி இன்னும் ஜாலியாக பண்ணுறோம் சார். அந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க சார். 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்டேஜில் 2 நாளைக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட சொன்னேன், அடுத்து நான் படம் எடுத்தால் நீங்கள் நடிப்பீங்கன்னு. சொன்ன வார்த்தை நான் காப்பாற்றினேன் சார். நான் சொன்னால் செஞ்சுருவேன். அண்ட் இவங்க நம்மளோட படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண சிம்ரன் மேடமுக்கு ரொம்ப நன்றி. புது டீமை என்கரேஜ் பண்ணணும்னு அவங்க அதை பண்ணாங்க. அண்ட் இன்னும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம், இந்த நேரம் அனுபவம் சொல்கிற மாதிரி அதில் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. அது நம்பிக்கை இருக்கிறவங்கள நான் வந்து தப்பாக சொல்ல மாட்டேன். பட் எனக்கு நிறையா ஸ்ட்ரகிள் ஆக்சுவலாக இந்த படம். அது ஜாலியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நேற்று கூட நம்ம ஆடியோ லான்ச் பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லாக AVM சரவணன் சார் இறந்துட்டாங்க. அதனால் அது தள்ளி வைக்கிறது தான் முறை. அதுதான் வந்து அவங்களுக்கு கொடுக்குற நம்ம ரெஸ்பெக்ட் அப்படின்றதுனால பண்ணிட்டோம். அந்த இடத்துக்கு வர்றதுக்கே நாங்கள் நிறையா கஷ்டப்பட்டோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு பயங்கர டென்ஷன். இன்றைக்கி டேட் எப்படியோ ஃபிக்ஸ் பண்ணி அது நேற்று நைட்டு தான் கன்ஃபார்ம் ஆகி எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி கிளம்புறேன். ரூம்லேருந்து வரணும். அப்பா ஆடியோ லான்ச் பண்ண போகிறேன்டா, இதுக்கு மேலே நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து வெளியே வரேன். கார்டு கீழே விழுந்துருச்சு. என்னடா சைக்கிள் பங்க்சர் ஆகிடுச்சு, மொத்த தடங்களும் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து லிஃப்ட்டில் ஏறுறேன். கரண்ட் கட் ஆகிடுச்சு. லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டேன். இவன் ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டாங்களா, சீக்கிரம் வாடா டேய், நான் என்னடா பண்ணுவேன், லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கேன்டான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ஹோட்டலில் ஜென்ரேட்டர் ஆன் பண்ண சொல்லி அங்கேருந்து வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளுமே வந்து உண்மையாலுமே நான் என்ஜாய் பண்ணுறேன். நல்லா தான் இருக்குது. என்னோட PRO டீம் இவன் வந்து என்னோட காலேஜ் படி, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறான். என் ஃப்ரெண்டை வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மீன் தேங்க்யூ ஸோ மச் மச்சி, ரொம்ப நன்றி. அவங்களோட என்டையர் டீம் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஓகே, ஐ காட் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நான் திருப்பி ஜனவரி மாதம் 2ஆம் தேதி நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இந்த படத்தோட ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போதைக்கு டைம் இல்லாதனால யாரோட டைம் நான் வேஸ்ட் பண்ணுறோம்ல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். பாட்டு ட்ரெய்லர் எல்லாமே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. படம் 100% உங்களை டிசப்பாயின்ட் பண்ணது அதுக்கு வந்து நான் 100% உத்தரவாதம் கொடுக்குறேன். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா டீசெண்டான ஒரு படம் பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு ஒரு நல்ல என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் ஹோஸ்ட் மிஸ்டர் முத்துக்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். என்கேஜிங்காக பண்ணியிருந்தீங்க. அண்ட் ப்ரெஸ் மீடியா அகெயின் உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரைன்ட் இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். ஐம் சாரி ஃபார் தட். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்பேஸ் இன்னும் பெட்டர், எனக்கு மேபி ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால நான் மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் பெட்டர் பிளேஸ் இன்னும் உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். யா சார், அகெயின் ஒன்ஸ் அகெயின் சார், டைரக்டர்ஸ் எவ்ரி ஒன் சார், எனக்கு உங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக எழில் சார் படத்துக்குலாம் நான் பயங்கர ஃபேன். எனக்கு வந்து மித்ரன் ஜவர் சார் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீதர் மாஸ்டர் சார், சாரி நான் மிஸ் பண்ணதுக்கு. அவருக்கும் நன்றி ரொம்ப. நான் அதுக்கப்புறமேட்டு உங்களை தனியாக மீட் பண்ணி நிறையா உங்கள் படத்தை பற்றி பேசுகிறேன் சார். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். நன்றி எல்லாத்துக்கும்.